ரொம்ப நேரம் படுத்திருந்து எந்திரிக்கிறப்பயோ ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்து எந்திரிக்கிறப்பயோ என்னால சட்டுன்னு நிமிர முடியல. ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது நிமிர்றதுக்கே. என்னோட அடி முதுகு கீழ் பகுதியில ரொம்ப பெயினா இருக்கு. என்னால குனிஞ்சு ஒரு பொருள் தூக்குறக்கே பயமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? வாங்க உங்களுக்கான பதிவு பார்க்கலாம். அடிப்பட்டோ இல்ல வெயிட் தூக்கியோ இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ற சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த அடி முதுகுல இருக்க இந்த லம்போ சேக்ரல் ஜாயின்ஸ்ல இல்ல இந்த சேக்ரல் ஜாயின்ஸ்ல இருக்கிற மூட்டுகள்ல இறுக்கமாகறதுனாலையும் இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் மசில்ல நடக்கிற இம்பேலன்ஸ்னாலே தான் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருது. வலி எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, தினமுமே கஷ்டப்படுறீங்கன்னா இப்போ ப்ராப்ளம் ரொம்ப சிவியரா இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டாவே பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கைரோப்ராக்டிக் அலைன்மெண்ட்லாம் பண்ணாதான் இந்த பிரச்சனையை முழுமையா சரி பண்ண முடியும். இது எனக்கு ரொம்ப மைல்டா தான் இருக்கு, அப்பப்பதான் தெரியுதுன்னா இப்ப சொல்ற எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 2 முட்டையும் மடக்கி இப்படி நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வந்து பிரஸ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு விடுங்க. இந்த மாதிரி 10 டைம் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இடுப்பு பகுதியை மட்டும் ஒரு பக்கமா திருப்பி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. அதே மாதிரி 2 பக்கமும் மாத்தி மாத்தி பண்ணுங்க. 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. தேர்ட் இந்த மாதிரி ஒரு கால் மடக்கி வச்சுட்டு ஒரு காலை மட்டும் நேரா தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே விடுங்க. அதே மாதிரி 2 காலையும் மாத்தி 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 தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே வச்சு ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. 4வது இந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு தலையை மட்டும் தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவா கீழே இருங்க. அந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இப்ப சொன்ன எல்லா எக்ஸசைஸுமே 6 to 8 வீக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ரிலீஃப் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.